சற்று முன்பாக வந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அரசு ஒப்புக்கொள்ளவில்லை என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 5 இடங்கள் தமிழக அரசு சார்பாக பரிந்துரை செய்யப்பட்டிருந்த நிலையில் தஞ்சையில் செங்கிப்பட்டி அருகே மருத்துவமனை அமைப்பதற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒத்துக்கொள்ளவில்லை என்று தற்போது சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை அருகே செங்கிப்பட்டி என்ற இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒத்துக்கொள்ளவில்லை என்று தற்போது சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், முதலமைச்சருடைய விளக்கம் என்னவாக இருக்கிறது? கார்த்திகேயன், அதாவது இன்றைய அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கியதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் காரசாரமான விவாதங்கள் தான் தற்போது தமிழக சட்டப்பேரவை நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் எய்ம்ஸ் விவகாரம் தொடர்பாகவும் பல்வேறு விதமான கருத்துக்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாகவே சுகாதாரத்துறை அமைச்சர் தெளிவாக விளக்கம் அளித்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் எய்ம்ஸ் விவகாரம் தொடர்பாக முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவையில் தன்னுடைய விளக்கத்தை அளித்துள்ளார். அந்த அடிப்படையில் மத்திய குழு கேட்ட அனைத்து அம்சங்களும் பொருந்தி இருந்ததால் தான் தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் எய்ம்ஸ் அமைக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை கடிதத்தை தமிழக அரசு மத்திய குழுவிற்கு, அந்த எய்ம்ஸ் தொடர்பாக இங்கு வந்து இந்த மத்திய குழுவிற்கு ஏற்கனவே அனுப்பியிருந்தது. ஆனால் அந்த இடத்தை தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் எய்ம்ஸ் அமைக்க வேண்டும் என்ற தன்னுடைய பரிந்துரை கடிதத்தை மத்திய குழு நிராகரித்து விட்டதாக தமிழக முதலமைச்சர் தற்போது தமிழக சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்துள்ளார். எய்ம்ஸை பொறுத்தவரை தமிழகத்தில் 5 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி, மதுரை தோப்பூர், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, அதே போல செங்கல்பட்டு மற்றும் இந்த 5 இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான இடத்தை தமிழக அரசு தேர்வு செய்து கொடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே கடந்த 6 மாதத்துக்கு முன்பாக எய்ம்ஸ் அந்த மத்திய குழு நேரடியாக தமிழகத்திற்கு வந்து ஆய்வு செய்ததன் அடிப்படையில் பல்வேறு விதமான விஷயங்களை கேட்டிருந்தார்கள். அதாவது அடிப்படை வசதிகள் இருக்கணும். அதாவது ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய வேண்டும் என்றால் 200 ஏக்கர் நிலம் வேண்டும். அதே போல அந்த இடத்தில் இருந்து விமான நிலையம், பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் என அனைத்து அம்சங்களும், குடிநீர் வசதி என பல்வேறு விஷயங்கள் அந்த இடத்திற்கு தோதுவாக இருக்க வேண்டும் என்ற பல்வேறு பரிந்துரைகள் உள்ளன. அந்த அடிப்படையில் இந்த 5 இடங்கள் ஏற்கனவே மத்திய குழுவுக்கு தமிழக அரசு தேர்ந்தெடுத்து கொடுத்தது. இந்த அனைத்து வசதிகளும், குறிப்பாக மதுரை தஞ்சாவூர் செங்கிப்பட்டியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அந்த அனைத்து அம்சங்களும், மத்திய குழு கேட்டிருந்த அனைத்து அம்சங்களும் அந்த இடத்தில் பொருந்தி இருந்ததால் தான் தமிழக அரசு சார்பில் அந்த பரிந்துரை கடிதமானது மத்திய குழுவிற்கு அனுப்பப்பட்டதாக தஞ்சாவூர் செங்கிப்பட்டி என்ற இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை கடிதத்தை தமிழக அரசு அனுப்பியிருந்தது. ஆனால் அதனை மத்திய குழு தெளிவாக நிராகரித்து விட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எய்ம்ஸ் விரைவாக தமிழகத்தில் அமைய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி மற்ற 5 இடங்கள், அதாவது இந்த 5 இடங்களில் எந்த இடத்தில்னாலும் சரி, அது தஞ்சாவூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், ஈரோடு, செங்கல்பட்டு என்ற எந்த இடத்தில்னாலும் சரி, தமிழகத்தில் எய்ம்ஸ் அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தற்போது தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கும் வலியுறுத்தி வருகிறது. ஆனால் தற்போதைய நிலையில் தஞ்சாவூர் அந்த இடத்தை நிராகரித்து விட்டார்கள். மேற்கொண்டு மற்ற இடங்களில், அதாவது தஞ்சாவூர் உட்பட மற்ற இடங்களில் எந்த இடம் மத்திய குழுவிற்கு தோதுவாக உள்ளதோ, எய்ம்ஸ் மருத்துவமனை அமைந்தால் அந்த இடம் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தமிழகத்தில் விரைவில் எய்ம்ஸ் அமையும் என்ற ஒரு விஷயத்தையும் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 5க்கும் மேற்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் செங்கிப்பட்டு அருகே செல்கின்றன. திருச்சி விமான நிலையம் அருகிலேயே இருக்கிறது. போதுமான இடம் இருக்கிறது. போக்குவரத்து அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதிலும் இருந்து எளிதாக செங்கிப்பட்டி அணுக முடியும் என்கிறதெல்லாம் காரணமாக ஏற்கனவே சொல்லப்பட்டது. இவ்வளவு காரணங்கள், வலுவான காரணங்கள் இருந்தும் ஏன் அந்த இடம் நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது மத்திய அரசு தரப்புல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்களா? கார்த்திகேயன், அது தொடர்பான காரணத்தை, அதாவது எதற்காக அந்த தஞ்சாவூர் குறிப்பிட்ட அந்த செங்கிப்பட்டி இடம் என்பது எதனால் மத்திய குழுவால் நிராகரிக்கப்பட்ட என்ற ஒரு காரணத்தை தமிழக முதலமைச்சர் பேரவையில் தெரிவிக்கவில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல, அதாவது மத்திய குழு ஏற்கனவே கேட்டிருந்த அந்த அம்சங்கள் பொருந்தி இருக்கும் இடங்களை தான் தமிழக அரசு ஏற்கனவே தேர்ந்தெடுத்து கொடுத்தது. அந்த அடிப்படையில் தஞ்சாவூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், ஈரோடு, செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்கள், இந்த 200 ஏக்கர், புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த 5 இடங்களிலும் 200 ஏக்கர் நிலம், அதே போல விமான நிலையமாகட்டும், ரயில்வே நிலையமாகட்டும், பேருந்து நிலையம், குடிநீர் வசதி என பல்வேறு அம்சங்கள் பொருந்தி இருப்பதனால்தான் அந்த 5 இடங்களை தேர்வு இருந்த பொழுதிலும் பல்வேறு அம்சங்களை மத்திய குழு எதிர்பார்ப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சற்று நேரத்துக்கு முன்பாக தமிழக சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தார். அந்த
அம்சங்கள் என்னென்ன என்பது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் வெளிப்படையாக தெரிவிக்காவிட்டாலும் அது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை தமிழக அரசு தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக விரைவில் எய்ம்ஸ் தமிழகத்தில் அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது எய்ம்ஸை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் எய்ம்ஸ் அமையாது என்ற ஒரு மத்திய அரசின் கொள்கையாக உள்ளது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி அடைந்த மாநிலமாக உள்ள நிலையிலும் எய்ம்ஸ் அமைப்பதற்கு அதனை இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு விஷயங்களில் தொடர்ச்சியாக போராடி இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். நிச்சயமாக அந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கொண்டு வர திட்டம் என்பது தமிழகத்தில் சாத்தியம் அடைய பல்வேறு விதமான உறுதிகளை தமிழக அரசு அளிக்கிறதும் என்றும் அதற்கு தங்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என்றும் உறுதிப்பட தமிழக அரசு அமைச்சர்கள் தெரிவிக்கிறார்கள். கார்த்திகேயன்.